Namaste students, welcome to online math class, class 10, chapter 8, exercise 8.3, question number 8. Three fair coins are tossed together. Find the probability of getting at all heads, at least one tail, at most one head, at most two tails. ஸோ இப்போது என்னென்ன ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம். அது டாஸ் பண்ணும்போது 3 காயின்ஸ்லேயும் ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அட்லீஸ்ட் ஒரு டெய்ல் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அட்லீஸ்ட் மீன் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு டெய்லாவது இருக்கலாம். ஓகே, அப்போது ஒரு டெய்ல் இருக்கலாம்னா எனக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். 0வாக தான் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் டெய்லே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு டெய்லாவது எனக்கு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு டெய்லாவது இருக்கணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். தென் அடுத்த கொஸ்டின், அட்மோஸ்ட் ஒன் ஹெட். அட்மோஸ்ட்னால் அதிகபட்சமே எனக்கு 1 தான் இருக்கணும். அப்போது ஹெச்சே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஒரு ஹெச் இருக்கலாம். ஆனால் 1க்கு மேலே போகக்கூடாது, 2, 3லாம் இருக்கக்கூடாது. 1 வரைக்கும் தான், அதிகபட்சம் 1 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்போ அட்லீஸ்ட்னா 1ஆவது இருக்கணும், அட்மோஸ்ட்னா 1 வரைக்கும் இருக்கணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். தென் அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? இங்கே 2 டெய்ல்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அப்போது 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இது என்ன 0 இருக்கலாம்னு மிஸ் சொல்கிறேன் அப்படின்னா டெய்லே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் 0 டெய்ல்ஸ். எல்லாமே ஹெட்டாக இருக்கும், அதனால் அதுக்கு 0 டெய்ல்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணுறோம். சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி 3 காயின்ஸுக்கு 3 மெத்தடில் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எழுதிடுறோம். n of s is equal to 8. இப்போ ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் ஆல் ஹெட்ஸ். ஆல் ஹெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே ஹெட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போது ஹெச் கம்மாலாம் போடக்கூடாது. ஏன்னா 3 காயினையும் நான் ஒரே ஈவெண்ட்டாக தான் எடுக்கிறேன். ஸோ ஹெச்ங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட்டு தான். அதனால் n of a equal to 1. p of a equal to n of a by n of s. இது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ரைட் பண்ணிட்டோம். இப்போது அப்ளை த ஆன்சர் 1/8. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் அட் ஆல் ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அப்போ அட்லீஸ்ட் ஒன் டெய்ல்னால் குறைஞ்சபட்சம் 1ஆவது இருக்கணும். ஓகே, 1ஆவது இருக்கணும். அப்போ 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டெய்லே இல்லாமல் இருக்கக்கூடிய ஹெச்சை விட்டுறணும். அதை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் நான் எழுதணும். இதுதான் அட்லீஸ்ட் ஒன் டெய்லுக்கான ஈவெண்ட்ஸ், அதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ இப்போது ட்ரிபிள் ஹெச் மட்டும் கிடையாது, ஏன்னா அதில் டெய்லே வராது. அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எழுதியிருக்கோம். அப்போது n of b equal to 7. p of b, probability for the event b is equal to n of b, number of possible favorable event by outcomes by total number of outcomes. I can take n of s. So your answer is 7/8. Okay. Now probability for getting utmost one head. Utmost one head. Utmost என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஹெட் வரைக்கும் இருக்கலாம். அப்போது 0 இருக்கலாம். தட் மீன்ஸ் ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம். அப்போ அதுக்கான ஈவெண்ட்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ இதில் பார்த்தா இதில் ஹெச் இல்லை, இதில் ஒரு ஹெச் இருக்குது, ஒரு ஹெச் இருக்குது, ஒரு ஹெச் இருக்குது. மீதி எல்லாத்துலேயுமே 2 ஹெச்எஸ் இருக்கும், 3 ஹெச்எஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ n of c is equal to 4, p of c is equal to n of c by n of s. இங்கே என்ன லெட்டர் இங்கே எடுக்கிறோமோ இந்த லெட்டரை தான் இங்கே யூஸ் பண்ணணும். n of sங்கிறது காமன், அதை நம்ம அப்படியே டினாமினேட்டரில் எப்போவுமே எழுதிட்டு வருவோம். 4/n
8. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 1/2. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1/2. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 heads. இங்கே அட்மோஸ்ட் 2 heads கொடுத்துருக்காங்கன்னா 2 head வரைக்கும் இருக்கலாம். அப்போ 3 heads இருக்கக்கூடாது. அப்போ 3 heads தவிர மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HHT, HTH, HTTT, then THH, THT, TTH, TTTT, TTT, 3 T. இப்போது இதில் வந்து ட்ரிபிள் ஹெச் கிடையாதுங்கிறதுனால 8ல் 1 போச்சுன்னா 7. 7 இஸ் யுவர் ஆன்சர். இது வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் getting atmost 2 heads is equal to what formula? N of D by N of S is equal to 7/8. Okay, so at least one tail, at least 1 நாலும் at most 2 நாலும் same answer 7/8 வரும். Okay, thank you.